அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை உடைச்ச ரவை வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் குட்டி தக்காளியா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன், 2 முந்திரி சேர்த்துக்கிறேன், ஒரு 4 மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோக்கு டக்குன்னு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போதான் இதே மாதிரி டிஃப்ரெண்டான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி முந்திரி பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு கொடுத்து பழக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை ரவை பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போ 4 விசிலுக்கு பின்னாடி குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த கறிவேப்பிலையை மட்டும் தூக்கி போட்டுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு குழந்தைக்கு அழகா ஊட்டி விட வேண்டியதுதான். நம்மளுடைய தக்காளி பொங்கல் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை மசிக்க கூட தேவையில்லை, சாஃப்டா தான் இருக்கும். இந்த செம்ம ஹெல்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 10 துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா அரைச்சிட்டு இந்த மாதிரி தேங்காய் பாலை வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாவே எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்த பின்னாடி ஸ்டவ்ல வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் வேணா கூட சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் ஒரு 3 மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். 3 மிளகு எல்லாம் காரமே இருக்காது. இப்போ ஒரு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஒரு 2 ஸ்பூன் அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன், அதை வந்து இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க டக்குன்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த தேங்காய் பால் ஸ்வீட் பொட்டேட்டோ காம்பினேஷன் செம்மையாக வெயிட் போடும். இப்போ ஒரு 5 விசிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாதம் சாஃப்டாக வெந்து வந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு குழந்தைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ லஞ்ச் டைம்லையோ இல்லை டின்னர் டைம்லையோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு அவல் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அது ஊறதுக்குள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு சின்ன சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு கூட தாராளமாக இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே பொடிசா நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சிவப்பு அவல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைக்கு மலன்னு சூப்பராக வெயிட் போடும். இந்த வீடியோக்கு டக்குன்னு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி டிஃப்ரெண்டான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்த சிவப்பு அவலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கு. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு இப்போ இது கூட தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாமே நல்லா குலைவாக வெந்து வரணும் இல்லையா, அதனால கொஞ்சம் திட்டமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்கும். சிவப்பு அவல் ஸ்வீட் பொட்டேட்டோ உப்மா குழந்தைங்களுக்கு செம்ம ஹெல்தி, செம்ம டேஸ்டி, சூப்பரா வெயிட் போடும். இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு மசிச்சுட்டு நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆவோ டின்னர் டைம்லயோ நீங்க தாராளமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அழகா ஊட்டி விடலாம்.